பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு நாம அரஃபாவுடைய தினத்துல இருக்கிறோம். துல்ஹஜ் பிறை 9ல அரஃபாவுடைய முதல் 10 கடைசி நாட்களுக்கு நம்ம வந்துவிட்டோம். தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து பார்த்து வந்தோம். திக்ருகள், துவாக்கள், சூறாக்கள் எல்லாம் பார்த்திருப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரஃபாவுடைய நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய ஒரு 3 விஷயம். இந்த 3ஐயும் நீங்க இந்த நாள்ல ஓதுங்கன்ட்டு நமக்கு நேரடியாக சஹீஹான அறிவிப்புல வந்த விஷயங்களை தான் பார்க்க போறோம். அந்த 3 என்னன்னு பார்த்துட்டு நம்ம கையோட ஓதிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் மற்றவங்களும் பார்த்து இதை பலனடைவாங்க. இது இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரஃபா நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அமல் செய்தாங்க அப்படிங்கிறதை போட்டிருக்கோம். அதே மாதிரி அரஃபா நாள்ல ஒவ்வொரு முஸ்லீமான முஹ்மீனானவர்களும் காதுல கேட்க வேண்டிய நபி அவர்கள் இறுதியாக ஆற்றிய அரஃபாவின் பேருரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்கு, சுண்ணத்தாகவும் இருக்கு. அதை நீங்க காதுல கேட்டா போதும். அது ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. அதை நம்ம ஒரு வீடியோவா செஞ்சு போட்டிருக்கோம் காலையிலேயே. நம்ம அந்த லிங்கையும் நம்ம கீழே கொடுக்குறேன். 2 வீடியோக்குள்ள இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள்ல சொல்லியிருக்காங்க, துவாக்கள்லயே சிறந்தது அரஃபா நாள்ல கேட்கக்கூடிய துவா தான் சொல்லிட்டு, அதுலயும் வார்த்தைகள்லயே சிறந்தது நானும் மற்ற நபிமார்களும் ஓதிய இந்த வார்த்தைகள் தான் சிறந்ததுன்னு சொல்லி நமக்கு இந்த கலிமாவை சொல்றாங்க. அந்த கலிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தை தான் எல்லா நபிமார்களுமே ஓதிருக்காங்க. எல்லாரும் ஓதுனதுலயும் மிக சிறந்தது. இதை இன்னைக்கு அரஃபா நாள்ல ஓதுங்கன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்காங்க. எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, எவ்வளவு வேணா ஓதலாம். காலையில இருந்து இரவு வரையும் ஓதிக்கொண்டே இருங்க. ஆனா ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 100 தடவை ஓதிட்டான் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் மற்ற எல்லா மனிதர்கள் செய்த நல்லமல்களை விடவும் அதிகமாக செய்த சிறப்பை அந்த மனிதன் பெறுகிறான்னு சொல்லி நபி அவர்கள் சஹீஹான அறிவிப்புல சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப குறைஞ்சது இன்னைக்கு இதை 100 முறை ஓதிட்டீங்கன்னாவே போதும். இன்னைக்கு ஃபுல்லா யாரெல்லாம் ஹஜ் செய்யறாங்களோ, உம்ரா செய்யறாங்களோ அந்த நன்மையை கூட நம்ம ஓதக்கூடிய இந்த களிமா மிகைத்து விடும்னு சொல்லலாம். சுபஹானல்லா. இதை நீங்க அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. நம்ம அடுத்த 2வது 3வது பாக்குறதுக்கு முன்னாடி இதை முதல்ல ஒரு 33 முறை கையோட ஓதிட்டு நம்ம அடுத்த 2வது 3வது பார்க்கலாம். நீங்க தனிமையில அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. இது இபாதத்தை கேட்க வேண்டிய நாள் கிடையாது, இபாதத்தை செய்ய வேண்டிய நாள். அதனால என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு
வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்து இரண்டாவது விஷயம், இந்த நாள்ல அதிகமாக நீங்க தஹ்லீல் ஓதுங்க, தஹ்மீத் ஓதுங்க, தஸ்பீஹ் ஓதுங்க, தக்பீர் ஓதுங்கன்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த நான்கும் என்னவென்று நீங்க பார்த்தா, தஹ்லீல்னா நம்ம ஓதக்கூடிய லா இலாஹா இல்லல்லா, தஹ்மீதுனா நம்ம ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ், தஸ்பீஹ்னா நம்ம ஓதக்கூடிய சுபஹானல்லா, தக்பீர்னா நம்ம ஓதக்கூடிய அல்லாஹு அக்பர். அப்படின்னா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படிங்கக்கூடிய திக்ரை இந்த நாட்கள்ல அதிகமாக நீங்க ஓதிக்கொள்ளணும். இது நபி அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழிமுறையாக இருக்கு. இதுதான் நம்ம இரண்டாவது அதிகமாக ஓதணும். இதையும் நம்ம இப்போ ஒரு 33 முறை நம்ம கையோட ஓதிக்கொள்ளலாம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். 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 சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்.
சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். அடுத்து கடைசியாக இந்த நாட்கள் மட்டுமில்ல, இந்த நாட்கள் தொடங்கி இன்னும் வரக்கூடிய 3 நாட்களும் அதிகமாக நம்ம என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா தக்பீரை ஓத வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினா கூடாரத்துல இருக்கும் போதும், இன்னும் அரஃபாவுடைய நாள்லையும், அரஃபாவுக்கு பின்னாடி வரக்கூடிய ஈதுடைய நாள்லையும், ஈதை பின்தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தக்பீர் ஓதிக்கொண்டே இருந்திருக்காங்க. தக்பீருடைய முழக்கத்திலேயே அந்த இடமெல்லாம் அதிருமாமா. இங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்க அதிகமாக தக்பீர் ஓதுவாங்க. அதனால நம்ம அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் குறைந்தது 3 முறை தக்பீர் ஓதிக்கொள்ளுங்க. மற்ற எல்லா நேரத்திலும் அதிகமாக தக்பீர் ஓதிக்கொள்ளணும். இப்ப நம்ம ஒரு 5 முறை தக்பீரை ஓதிவிட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ். 3 விஷயம் ஓதணும். 1 நம்ம அந்த 4ஆம் கலிமாவை ஓதணும். 2வது நம்ம சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திக்ரு, அது பார்த்தீங்கன்னா 3ஆம் கலிமாவாக இருக்கு, அதை ஓதியிருக்கோம். கடைசியாக தக்பீர் ஓதியிருக்கோம். இது 3ஐயும் தான் இந்த நாள்ல நீங்க அதிகமாக ஓத வேண்டும். முடிந்த அளவுக்கு நீங்க ஓதிக்கொள்ளுங்க. 3 இருந்தனால நம்ம பிரிச்சு ஓதியிருக்கோம்.